ஸோ கைஸ் த அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம நினச்ச மாதிரியே தளபதி 70 நடந்துடும் போலேயே அதுக்குண்டான நியூஸே வெளியே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு செம்ம ஹாப்பியில் தான் இருக்கும். இதை வந்து யார் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டூரிங் டாக்கிஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கிறார் லட்சுமணன் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. தளபதி 69 படம் முடிச்சதுக்கப்புறமா தளபதி வந்து தளபதி 70 நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு இந்த இன்டர்வியூவில். அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 69 முடித்த கேப்பில் தளபதி விஜய் அவர்கள் டைம் இருந்துச்சு அப்படின்னா தளபதி 70 பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் வெங்கட் பிரபு கிட்ட ஒரு கதை வந்து சொல்லியிருக்காராமா. அதை வந்து வெங்கட் பிரபு ரெடி பண்ணுற வேலைகளை இறங்கியிருக்காரு அப்படிங்கிற தகவல் நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. அதே இன்டர்வியூவில் தனஞ்சயன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வர ஏப்ரல் மந்தில் தளபதி 69 படத்தோட ஷூட் தளபதி ஃபுல்லாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஏப்ரல் வரைக்கும் தளபதி வந்து அரசியல் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாரு. அதனால் அந்த வேலைகள் தான் இறங்குவார். இந்த வேலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அதுக்கப்புறமா தளபதி இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ரெண்டு விஷயங்களும் பார்த்தோம்னா, அவர் சினிமாக்குள்ளே மறுபடியும் வருவார் அப்படிங்கிற ஒரு பேச்சு தான் குறிக்கிறதே தவிர அவர் இனிமேல் படங்களே பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து கொடுக்கல. தளபதி தனியாக வந்து இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதாவது நான் இனிமேல் சினிமாவில் நடிக்க மாட்டேன், ஃபுல் டைம் வந்து அரசியலில் தான் இறங்க போகிறேன் அப்படின்னு அப்படி ஒரு முடிவை அவர் வந்து தனியாக எடுத்திருக்காரு. பட் அறிவிச்சதுக்கப்புறமா அதை யாரெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க யாரெல்லாம் ஏற்றுக்கல அப்படிங்கிற பாயிண்ட்லாம் வந்து இப்போ தான் அவர் கேதர் பண்ணியிருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது நடிக்கலாம் அப்படிங்கிற மோஸ்ட்லி நிறைய பேரோட ஒப்பீனியன் அதுவாக தான் இருக்குது. ஸோ அதனால் விஜய் அவர்கள் இதுக்கப்புறமா முடிவு மாத்திருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதை பற்றி நம்ம இந்த இடத்துல பேச வேணாம். 2026 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம அதை பற்றி பேசி ஆகணும். தளபதி நடித்தார் அப்படின்னா நம்ம தியேட்டரில் செலிப்ரேட் பண்ண போகிறோம். நடிக்கலை அப்படின்னா தளபதி அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லது பண்ண போகிறாரு, அவ்வளோதான். இது ரெண்டில் எது நடந்தாலும் நம்மளுக்கு ஹாப்பி தான். மேபி ரெண்டுமே நடந்தாலும் இன்னுமே பயங்கரமான ஹாப்பி தான். பட் தளபதி இனிமேல் முழுமையாக நடிக்க மாட்டேன்னு சொல்கிறத கண்டிப்பாக நானே ஏற்றுக்கல. கண்டிப்பாக ஏதாவது ஒரு டைம் நடிக்க வந்து தான் தீர்வார். அதே தான் எம்ஜிஆர் அவர்களும் ஃபாலோ பண்ணார். இதுதான் நிறைய பேர் தளபதி கொடுக்குற அட்வைஸுமே. அதனால் நான் திரும்ப நடிக்க வந்தால் நம்மளுக்கு செம்ம ஹாப்பி. அதனால் தளபதி 70 வந்து வெங்கட் பிரபுகிட்ட கொடுத்துருக்காரு தளபதி அப்படிங்கிறத பயங்கர ஷாக்காக இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஓஜிக்கு வந்து பார்ட் 2 லீட் கொடுத்துருந்தாரு. அது வந்து ரெடி பண்ண சொல்லி கூட தளபதி வந்து அவர்கிட்ட கொடுத்துருக்கலாம். அந்த கதையை அவர் ரெடி பண்ணலாம். வெங்கட் பிரபுன்னு சொல்லியிருப்பார், தளபதி ஓகே சொன்னால் பண்ணிடல அப்படின்னு. அதே மாதிரி லியோட்டுக்கும் லோகேஷ் சொல்லியிருந்தார், தளபதி சொன்னால் பண்ணிடல அப்படின்னு. இப்போ எல்லாருமே தளபதி சொல்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ஓகே சொன்னால் போதும். பல டேரக்டர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன ஸ்கிரிப்டே நிறைய பேர் வந்து தளபதிகிட்ட சொல்லியிருக்காங்களா, அதுவே பெண்டிங்கில் இருக்குது தளபதி பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சொல்லப்பட்ட ஸ்கிரிப்டும் கிடக்குது, சொல்லக்கூடிய ஸ்கிரிப்டும் கிடக்குது, சொல்ல வேண்டிய ஸ்கிரிப்டோட நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் தளபதின்னு சொன்னால் போதும், கண்டிப்பாக படங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஸோ அதை பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்த 2026 எலெக்ஷன் வரைக்கும் நம்ம அதை எதிர்பார்க்க வேணான்றது என்னோட ஒப்பீனியன். பட் தளபதி நடிப்பார் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் தான். ஸோ தளபதி 70 டெஃபினட்டாக வரும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.